டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றன. ஆம் ஆத்மியிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜகவும் காங்கிரசும் நடபயணம் உட்பட பல்வேறு நடவடிக்கை தீவிரம் காட்டி வருகின்றன. மும்முனை போட்டி எதிர்கொள்ள டெல்லி தேர்தல் களம் தயாராகி கொண்டிருக்கிறது. நாட்டின் தலைநகர் டில்லியில் குடிசை பகுதிகள் மக்கள் மீது பாஜக கரிசனம் காட்டத் தொடங்கி இருக்கிறது. அரசியல் சாசன தினமான நவம்பர் 26 இரவு முழுவதும் டில்லி குடிசை பகுதிகளில் தங்கியிருந்து அந்த மக்களுடன் உணவறிந்து அவர்களின் குறைகளை கேட்டிருக்கிறார்கள். இந்நாள் முன்னாள் எம்பிகள் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் அதோடு குடிசை பகுதிகளில் அடிப்படை வசதி இல்லாமல் ஏழைகள் கஷ்டப்படுவதற்கு ஆம் ஆத்மி அரசுதான் காரணம் என்று போராட்டமும் நடத்தி இருக்கிறார்கள் பாஜகவினர். எல்லாம் தேர்தல் படுத்தும் பாடு. இன்னும் 2.5 மாதங்களில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. டெல்லியின் மொத்த வாக்காளர்களில் 15% பேர் குடிசை வாழ் மக்கள். அந்த வாக்காளர்களிடையே ஆளும் ஆம் ஆத்மிக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது. அந்த வாக்காளர்களை கவருவதற்கான முயற்சியில் தற்போது பாஜக ஈடுபட்டு இருக்கிறது. இது ஆம் ஆத்மிக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மக்களை பாஜகவிடம் உஷாராக இருங்கள். இன்று இரவு உங்கள் வீடுகளில் தங்கி உணவறிந்து விட்டு நாளைக்கு உங்கள் வீடுகளை இடைக்க புல்டோசர்களுடன் வருவார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறது ஆம் ஆத்மி கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி 2015, 2020 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகிறது. 2 முறையும் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறைக்கு சென்று வந்த பிறகு பதவி விலகினார். தற்போது ஆம் ஆத்மி சேர்ந்த ஆதிஷி முதல்வராக இருக்கிறார். இந்த நிலையில் ஹரியானா, மகாராஷ்டிராவை போல டில்லியிலும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என பாஜக நினைக்கிறது. டில்லி மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது. 2015 67 இடங்களையும் 2020 63 இடங்களையும் பிடித்து மிகப்பெரிய வெற்றியை ஆம் ஆத்மி பெற்றது. இந்த முறையும் வெற்றியை பெற்றிட வேண்டும் என்று கெஜ்ரிவால் நினைக்கிறார். ஆனால் இந்த முறை ஆம் ஆத்மி வெற்றி பெறுமா? வெற்றி பெற்றாலும் அது ஈஸியான வெற்றியாக இருக்குமா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு ஆட்சியின் போது அண்ணா ஹசாருடன் சேர்ந்து ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவரே இன்றைக்கு ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார். கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சியில் மதுபான கொள்கை வகுக்கப்பட்டது, ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. முதல்வர் கெஜ்ரிவால், துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, மாநிலங்களவை எம்பி சஞ்சய் சிங் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார்கள். முதல் பதவியை ராஜினாமா செய்த கெஜ்ரிவால் தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகிறார். ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இந்தியா கூட்டணி இடம் பெற்றிருந்தாலும் டெல்லி தேர்தல் களத்தில் எதிரும் புதிரமாக இருக்கின்றன. இந்த இரு கட்சிகளும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக செய்தி வெளியான போது உடனடியாக அதை மறுத்தார் கெஜ்ரிவால். அதோடு காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் அதோடு முதல் வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டார். மறுநாளே காங்கிரஸ் தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான சந்தீப் தீட்சித்தை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் நிறுத்தி இருக்கிறது. பாஜக ஆம் ஆத்மி ஒரு ஊழல் கட்சி என பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தனது அரசின் திட்டங்களை சாதனைகளாக முன்வைக்கிறது. 24 மணி நேரமும் இலவச மின்சாரம், தண்ணீர், தரமான கல்வி, மொகலா கிளினிக் எனப்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம்,
மூத்த குடிமக்களுக்கு ஆன்மீக சுற்றுலா என ஆம் ஆத்மி அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கின்றன. இப்போது மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 வழங்கப் போவதாக ஆம் ஆத்மி அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் இந்த தேர்தலில் பிஎஸ்பி, ஆர்ஜேடி, ஜேடியு, ஆசாத் சமாஜ் கட்சி உள்ளிட்ட சிறிய கட்சிகள் வாக்குகளை பிரிக்கும் வேலையை செய்யும். ஆனால் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி. பிரதமர் மோடியின் ரோட் ஷோக்களை தலைநகர் விரைவில் காணலாம். இப்போது டெல்லி தேர்தல் களம் இப்படிதான் இருக்கிறது. அதனால் கெஜ்ரிவால் 3ஆம் முறையாக ஆட்சி அமைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதே வேளையில் நாட்டின் தலைநகரில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என பாஜகவின் போராடி வருகின்றன. ஆனால் காங்கிரஸ் சிவன் போக்கே சித்தன் போக்கு என்று களத்தில் இருக்கிறது. ராகுல் என்ற நல்ல மனிதரை மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது பெரும் கவலையாக இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸை பிரியங்கா கையில் எடுத்து தீவிரமாக செயலாற்றினால் மக்கள் காங்கிரஸுக்கு வழியிட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்தால் என்ன? மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.